ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே மதியம் எடுத்த வீடியோங்க. அன்றைக்கி என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான்வெஜ் எடுத்தாலே காலையில் டிஃபனுக்கு கொஞ்சம் லைட்டாக தாங்க எடுத்துப்போம். ஏன்னா மதியம் நான்வெஜ்ஜில் அதனால் ஹெவியாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு காலையில் இட்லி சட்னி வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். இங்கே 1/4 கிலோ சிக்கனுக்கு 1 முட்டை ஃப்ரீங்க. 1 கிலோ எடுத்துகிட்டு சொல்லியிருந்தேன், அதனால் 4 முட்டை ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. சிக்கன் வாங்கிட்டு வந்த உடனே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் 1 முட்டை உடஞ்சிருச்சுங்க. அதை என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு ஃபுல் பாயில் போட்டுட்டேன். அது அப்புக்குட்டி கொடுக்கலான்ட்டு மிளகுத்தூள்லாம் எதுவும் போடாமல் உனக்கு மட்டும் அப்படியே பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சேன். ஏற்கனவே அரைச்சி வச்சது எல்லாம் தீர்ந்துடுச்சு. அதுக்கப்புறம் சைட்லேயே உல வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாவது ஆகும் சாதம் வைக்கிறதுக்கு. அதுக்குள்ளே நான் குழம்பும் வச்சு முடிச்சிடும், சிக்கன் 65 பண்ணிடலான்ட்டு இப்போ உல வைக்க போகிறேன். சிக்கன் வாங்க போனேன் எங்கள் மாமா ஒரு 5 நிமிஷத்துலேயே திரும்பி வந்துட்டாங்க வீட்டுக்கு. என்ன இவ்வளோ சீக்கிரம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்ட்டு கேட்டால் பணத்தை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களாம். நான் 2 இடத்துல பணம் வச்சுருந்தாங்க. ஒரு இடத்துலேருந்து 100 ரூபா மட்டும் எடுத்துகிட்டு 200 எடுத்துகிட்டு போகாமலே போயிட்டாங்க. அப்படி இருக்குது. அங்கே போய்ட்டு சிக்கன் எல்லாமே கட் பண்ணிவிட்டு பணம் எடுத்து கொடுக்க போகும்போது தான் ஞாபகம் வருது, ஐயோ பணம் எடுக்கலன்னு. திரும்பி ரிட்டன் வந்துட்டு திரும்பவும் போயிட்டு வந்தாங்க. அதுலேயே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் 65க்கு சிக்கனில் மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு புளி ஊற வச்சுருக்கேன். ரசம் வச்சு ரொம்ப நாள் ஆகுதுங்க. இன்றைக்கி தான் ரசம் வைக்க போகிறேன். கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலாகுது ரசம் வச்சு. குழம்பு வச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே சாதமும் வெந்துருச்சு. அதை ஒரு பக்கம் வடித்து வச்சுட்டு குழம்புமே ரெடி ஆகிடுச்சு. மேலாப்பில் அப்படியே மலைச்சாரல் மாதிரி கொத்தமல்லி தலை எல்லாமே தூவி இறக்கி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் ரசம் வைக்கணும். சாதமும் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும் போதே ரசத்துக்கு எல்லாமே கூட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தாளித்து விட்டுட்டு ரசமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து 65 பொரிக்க வேண்டிய வேலை மட்டும்தான். அதுக்கப்புறம் என்ன சாப்பிட வேண்டியதுதான். எப்போவுமே சண்டேனாலே ஒரு 2 மணி ஆக்கிடுவேன். இன்றைக்கி 1:30க்கே முடிச்சிட்டேன். லேட்டாக சிக்கன் வாங்கிட்டு வந்துமே ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வார சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு 65 தாங்க. எப்பவும் போல் தயிர் ரசம், அவ்வளோதாங்க. உங்கள் வீட்டில் சண்டே இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.